Good evening students. Today we will see the current affairs analysis dated 22nd to 24th August 2020. First news, P notes apati increased investment through P notes. So like இப்போ recent participator note பொறுத்தவரை, so I will explain what it means. இப்போ மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது மார்ச் டைம் பீரியடில் it went up to investment from outside went up to 43,000 crore. இப்போது பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மூலமாக இந்தியாவில் ஜூலை டைம் பீரியடில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் 63,288 crore. பி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது எனி பர்சன் வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட், ஸோ தேர் இஸ் அ வே தட் இஸ் கால்ட் அஸ் செபி. ஸோ செபியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ தென் தட் பர்சன் இஸ் பி கால்ட் அஸ் எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர். ஸோ இப்போது a person எடுத்துக்கோங்க from outside who want to invest in India, he will get permission from here, then he will be called as FPI. ஸோ FPI அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது another person, ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். A person, who is the person அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். செபியில் they have to register. இப்போது எனி பர்சன் வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் தே ஆர் நாட் ரெடி டு டிஸ்க்ளோஸ் தேர் டீட்டெயில்ஸ். அவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ண ரெடி இல்லை அப்படின்னா, இஃப் அ பர்சன் பின்னு வச்சுக்கோங்க, இந்த பர்சன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க எஃபிஐயில், விச் மீன்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பட் ஹி இஸ் நாட் ரெடி டு டிஸ்க்ளோஸ் ஹிஸ் டீட்டெயில்ஸ், பட் ஹி வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வர விருப்பம் கிடையாது, but he was interested to invest in India. So he will approach the A person and he will provide a platform called as P note nu per, that is participatory note. So in the ivanga kudukakudi A person kudukakudi P notes via he can invest in India by A oda name la. Ipo idhula problem enna appadina black money can enter. So India la irundhu ஒரு person வந்து foreigner மூலமாக he can invest his money, black money inside India. That's a problem. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, லைக் கேஒய்சி நார்ம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ நவ் வி நோ தட் who is investing in India. So these are the things you people have to know. Participatory notes இதான் ஆஃப்ஷோர் டெரிவேட்டிவ்ஸ்னு பேர், ஆஃப்ஷோர் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ திஸ் இஸ் பி நோட்ஸ். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் 43,000 சம்திங் தான். இப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெண்ட் அப் டு 63,000. யூ கேன் சி இன் திஸ் லைக் பிக்சர் தட் லைக் பிடிஎஃப், தட் இஸ் 63,288 crore till ஜூலை 2020 வரைக்கும். சரியா? லைக் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 52,326 வயா எக்விட்டீஸ். எக்விட்டீஸ்னால் கம்பெனிஸோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. 10,429 in debt market. Debt market means bondsல இன்வெஸ்ட் பண்ணுறது. 250 crore in hybrid security. Hybridனா both equities as well as debt market, and then 190 crore in forward like futures derivativesல இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிகல். ஸோ பி நோட்ஸை பொறுத்து, ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஹேவ் டு நோ. லாஸ்ட் இயர் தே ஆஸ்க் த கொஸ்டின், பி நோட்ஸ்னால் என்னென்னு மட்டும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்னு பேர். P notes are offshore derivatives. நான் சொன்ன மாதிரி registered with FPI. There is a category called as FDI. FDI னா foreign direct investment. ஸோ ஒரு கம்பெனியில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஜியோவோட ஷேர்ஸை ஐ ஹோப் 10% ஷேர்ஸை பர்ச்சேஸ்ட் பை ஃபேஸ்புக். தட் இஸ் நாட் பர்ச்சேசிங் டைரக்ட்லி வயா FPI. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஜியோ. சரியா? இதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃபிஐன்றது லைக் இப்போ ஜியோ கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டடாக இருக்குது அப்படின்னா, யூ பீப்புள் கேன் பர்ச்சேஸ் த ஷேர்ஸ் ஆஃப் ஜியோ. தட் இஸ் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ். இதில் ஃபாரினர் பர்ச்சேஸ் பண்ணும்போது he will be called as foreign portfolio investment. புரிஞ்சுதா? hope you people got it. ஸோ இது ஃபாரினர். கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தட் இஸ் 1 இயருக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்ன்ற less than 1 year, that is example treasury bills, that is T bills, commercial papers are called as money market. Long term investment like example shares, debentures, that is bond, etc., that will be called as capital market instruments. சரியா? Second news,
Chora Museum and the new gas field டர்க்கியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி லைக் ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சோரா மியூசியம்ன்றது 534 AD இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அஸ் சர்ச் பை பர்ன்ஸ்டைன் பீரியடில் இது சர்ச்சாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கான்ஸ்டாண்டினோபிள் 1453 வி நோ இட் வாஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு இந்தியன் லைக் ட்ரேட் ரூட்ஸ். போர்ச்சுகீஸோட ட்ரேட் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது மெயின் காரணமாக இருந்தால் கான்ஸ்டாண்டினோபிள் அந்த லைக் நம்மளோட அரேபியன் சி ரூட்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க. தட்ஸ் அ ரீசன் the Ottoman periodல சரியா. ஸோ captured 1453 and it was seized, the church was seized and converted into mosque. அப்புறம் 1945 it was converted into museum. ஸோ இதான் அந்த சோரா அந்த சர்ச்சை பற்றியான டீட்டெயில்ஸ். ஸோ இப்போது அங்கே டர்க்கியை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இஸ்லாமிக் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓட்டிங் இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்க இருக்குது. அது மாதிரி நம்மளோட இந்தியாவோட காஷ்மீர் இஷ்யூவில் தே இன்வால்வ்ட். அண்ட் தென் ஜெருசலேமில் யூஎஸோட ரெகக்னேஷன் டு த கேபிட்டல் அதையும் எதிர்த்தாங்க. ஸோ தே ஆர் ப்ரோ இஸ்லாமிக் கண்ட்ரி நவ். தே ஆர் பிகமிங் ஸோ ஆட்டோக்ராட்ரி கண்ட்ரி டுவர்ட்ஸ் இஸ்லாம். அதனால தான் இதை பண்ணுறாங்க மக்களை கவர்றதுக்காக. ஸோ ஓட்டிங் வாங்குறதுக்காக தே ஆர் டூயிங் இட். And then they find out a gas field, that is discovered a gas field, biggest gas field in Black Sea. It is also அவங்க இதை கண்டுபிடிச்சதுனால அவங்களோட ட்ரேட் டெஃபிசிட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் வந்து மற்ற கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் இந்தியா அனௌன்சஸ் பேக்கேஜ் டு மால்தீவ்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இது படிச்சிருந்தோம், கிரேட்டர் மாலி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணாங்க 400 மில்லியனுக்கு பக்கத்தில். அண்ட் தென் they are invested direct cargo ferry serviceல இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுது. அப்புறம் ஏர் travel bubble between India and Maldives. So without any restriction international flights will move. அதான் அந்த பபிள் சிஸ்டம். அதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட், டூரிசம், மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வந்து சீக்கிரத்தில் லைக் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறதுக்கு, பீப்புள் மூவ்மெண்ட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் மால்தீவ்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நெய்பரிங் கண்ட்ரி டு டூ இட். ஏர் பபிள் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் ஏட் வி ப்ரொவைடட். கோவிட்-19 பீரியடில் நம்ம ஷிப்ஸ் மூலமாக வி ப்ரொவைட் எசென்ஷியல் கமாடிட்டிஸ். இம்பேக்ட் ஆன் இந்தியா, மால்தீவ்ஸ், சைனா. சைனா கூட ரொம்ப அலைன் ஆகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே இப்ராஹிம் சோலி வந்து பதவி ஏற்றதுக்கு பிறகு லைக் முன்னாடி அவங்க எடுத்த ஸ்டாண்ட், தட் இஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி. அவங்க நெய்பரிங் கண்ட்ரீஸில் அந்த அப்ரோச்சுக்கு திரும்பியும் வந்துட்டாங்க. And then in the GMCP, that is Greater Malay Connectivity Project, it is related to Shine Malay Friendship Bridge Project. இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். FTA to China அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அது கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியா கூட ரொம்ப அலைன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ அண்ட் தென் we are constructing sewerage projects 34 islands. அவங்களுக்கு ஸ்டேடியம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிட்வீன் த ரிலேஷன் பிட்வீன் மால்தீவ்ஸ் அண்ட் இந்தியா. சிக்னிஃபிகன்ஸ் மால்தீவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ ஜியாகிரபிக்கலி கனெக்டட் ஏரியா. லக்ஷதீப்புக்கும் மால்தீவ்ஸுக்கும் ரொம்ப லைக் பக்கம். தட் இஸ் 8 டிகிரி சேனல் இஸ் கிராசிங். அப்புறம் இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய மேக்ஸிமம் ட்ரேட் ரூட் இஸ் ஹேப்பனிங் வயா இந்தியன் ஓஷன். ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டடாக மால்தீவ்ஸ் நம்ம கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனாவோட டாமினன்ஸ் அங்கே அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரேட் அவங்க கண்காணிக்க நேரிடும். அண்ட் தென் வார் எதாவது நடந்துச்சு அப்படின்னா த்ரெட்னிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்தியாவும் மால்தீவ்ஸை பொறுத்தவரை எத்தனிக், லிங்குஸ்டிக், கல்ச்சரல், ரிலீஜியஸ், கமர்ஷியல் லிங்க்ஸ் நமக்கும் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் ஆப்ரேஷன் கேக்டஸ், இதெல்லாம் நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணது. ஸோ மால்தீவ்ஸை லைக் எல்டிடி குரூப்ஸ், தமிழ் லைக் குரூப்ஸ் அட்டாக் பண்ணப்போ, அண்ட் தென் டெரரிஸ்ட் குரூப்ஸ் அட்டாக் பண்ணப்போ நம்மளோட ராஜீவ்காந்தி இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ ஹி சென்ட் ரெஸ்கியூ டீம்ஸ். அண்ட் தென் மால்தீவ்ஸ் வந்து டிக்டேட்டர்ஷிப் ஆட்சிக்கு போகிறது இல்லைன்னா ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கிட்ட போகிறத தவிர்க்கிறது ஹெல்ப் பண்ணுச்சு. And then we having Equirian joint military exercise between India and Maldives. This is also important. Geopolitical எடுத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அண்ட் தென் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி அவங்க வச்சுருக்காங்க மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் த சார்க்கில் தே ஆர் த கண்ட்ரி. அண்ட் தென் இந்தியாவிலேருந்து அதிகமான பீப்புள் மால்தீவ்ஸுக்கு டூரிசம் போகிறது அதிகமாக இருக்குது. அண்ட் தென் மெடிக்கல் டூரிசம் எக்ஸெட்ரா. அண்ட் மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் த லைக் இந்தியா வந்து மால்தீவ்ஸுக்கு 5th ட்ரேடிங் ஹையஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். ஸோ அது இம்பார்ட்டன். அப்புறம் டயாஸ்பரா, லாட் ஆஃப் பீப்புள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், நர்சஸ் எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் தேர்.
ஸோ இன்னும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து பவுண்டரி ஒர்க்கிங் குரூப் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க ஃபார் இந்தியா நேபாள். ஆல்ரெடி வி ஹேவிங் பவுண்டரி ஒர்க்கிங் குரூப். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வே ஆஃப் இந்தியா தான் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க பவுண்ட்ரியில் நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை தவிர்க்கிறதுக்கு. இப்போ இந்த திடீர்னு இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, August 15 அவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் நேபாள் பிரைம் மினிஸ்டர் இன்ட்ராக்டட் டு ஷேர் த கிரீட்டிங்ஸ். நேபாளோட பிரைம் மினிஸ்டர் ஷேர். ஸோ இது வந்து ஒரு கெஸ்டாக மாறிச்சு. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நாடும் நேபாளும் திருப்பியும் ஒன்றிணைகிறதுக்கான வாய்ப்பு தான் இது. ஸோ கிட்டத்தட்ட 9 months we had tensions between India and Nepal. இந்த காலாபானி, லேப்புலே, லிம்பியா தூரா அப்படின்ற பிளேசஸில் we had lot of disputes. அவங்க அந்த புதிய மேப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணது we know that. And then led by the Survey General of India, இந்த பார்டர் ஒர்க்கிங் குரூப் வந்து பார்டரில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை பற்றி பேசுகிறதுக்கான, அப்புறம் நேஷ்னல் மேப்பிங் ஏஜென்சி will also do mappings on that. ஆல்ரெடி 6க்கு மேலே மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இப்போது திருப்பி அதுக்கான மீட்டிங்ஸ் வந்து திருப்பி ஆரம்பிச்சுங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ரீசன்ட் டென்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணால் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்க பைஃபர்கேட் ஆனதுலேருந்து சைனாவும் சரி லைக் நேபாளும் சரி தே ஆர் நாட் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தென் பீகாரில் நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியா, உத்தரகாண்டில் நமக்கும் நேபாளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட் ஏரியா. இப்போ ரீசெண்டாக தாருச்சலா லேப்புலேக்கு வி கன்ஸ்ட்ரக்டட் அ ரோட் வித் த ஹெல்ப் ஆஃப் சைனா. அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்ஸ் ஆச்சு. பிகாஸ் த ரோட் அவங்களோட டெரிட்டரிக்குள்ளாடி லைக் உள்ளே போகிறது மாதிரி நம்ம வடிவமைச்சதுனால இட் கிரியேட்டட் டிஸ்பியூட்ஸ். ஸோ எனிவே வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் ஆர் த திங்ஸ் இந்தியா அண்ட் நேபாள் ஹவு தே ஆர் கோயிங் டு சால்வ் இட் த டிப்ளமசி ரிலேஷன்ஷிப். சரியா? தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். இதுவும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான். 2019 வி இம்ப்ளிமெண்டட் லைக் வி கிரியேட்டட் அ பில் அண்ட் நவ் இட் கம்மிங் டு இம்ப்ளிமெண்டேஷன் comes into implementation. இந்த பில்லை பொறுத்தவரை டிரான்ஸ்ஜெண்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான லைக் கவுன்சில்ஸ் தான் அமைக்க போகிறாங்க. ஸோ நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அதான் அவங்க தான் இதை லைக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. டிரான்ஸ்ஜெண்டர் பில்லை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், the person who is not a male, female, gender assigned towards birth கிடையாது. trans woman, trans men, அப்புறம் இன்டர்செக்ஸ் வேரியேஷன், ஜெண்டர் கியூஸ், ஆல் ஆர் கிளாசிஃபைட் அஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இந்த சர்டிஃபிகேட் முன்னாடி மெடிக்கல் செக்அப் பண்ணணும், இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தே ஹேவ் டு ப்ரூவ் இட். இப்போ அந்த ப்ரூவெல்லாம் கிடையாது, அவங்களே சொல்லிக்கலாம். ரைட் டு செல்ஃப் பர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி, த ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட் பை தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். சரியா? அப்புறம் ரிவைஸ்ட் சர்டிஃபிகேட், அவங்க ஏதாச்சும் சர்ஜரி பண்ணி அவங்களோட லைக் ரீஆர்கன்ஸ் லைக் இன்டர்செக்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா கூட தே ஹாவ் டு இன்டிமேட். அப்புறம் ரைட் டு ரெசிடென்ஸ், யாராச்சும் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது, தே வில் பி அரெஸ்டட். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க சகோதரங்களோட வாழ்கிறதுக்கு தே ஹாவ் த ரைட்ஸ். இப்போ யாராவது ப்ராகிபிஷன் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் பி அரெஸ்டட் ஃபார் 6 to 2 years வரைக்கும். அப்புறம் ஃபைன்ஸ் வில் பி லைக் கலெக்டட். தென் இதோட மெயின் பர்பஸ், டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி வந்து இப்போது ரொம்ப அலினியேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. தே ஆர் அகெயின்ஸ்ட் நிறைய க்ரைம்ஸ் நடக்கிறதுக்கான காரணம் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் ரொம்ப அப்யூஸ் பண்ணப்படுறது மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அவங்க அந்த கம்யூனிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது, அது ஒரு ரீசன். ஸோ எல்லோரையும் உள்ளே கொண்டு வரது தான் இந்த கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இட் வில் ஹெல்ப். சரியா? டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிக்குள்ளாடி கொண்டு வந்து அவங்களோட லிவ்லிஹுட்ஸையும் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இட் வில் ப்ரொடெக்ட் த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கான ஜாப் ஏற்றுறதுக்கு ஜாப் பாலிசி, அதுக்கேற்ற பாலிசி, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன், ரேஷன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் இவங்க கொடுப்பாங்க, ஆலோசனைகள். அந்த மானிட்டரிங் அண்ட் எவாலுவேட்டிங், பாலிசிஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்குது அப்படின்றத இவங்க ரிவைவ் பண்ணுவாங்க. ரெட்ரஸிங் த கிரிவன்சஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கம்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, chairperson will be there from the he will be the Union Ministry of Social Justice and Empowerment.
அப்புறம் அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் த 5 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிலேருந்து இருப்பாங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா. அப்புறம் 5 members ஃப்ரம் திஸ் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி வில் பி தேர் இன் த கவுன்சில். இவங்களோட டென்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமிட்டி மெம்பர்ஸோட டென்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 years. அப்புறம் 10 டிபார்ட்மெண்டல் மெம்பர்ஸ் ஆல்சோ வில் பி தேர். மினிஸ்ட்ரி ஆஃப் லைக் மைனாரிட்டி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், லா, லேபர் அவங்க கேட்டகரியிலேருந்து, அப்புறம் நிதி ஆயோக், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், இதுலேருந்தெல்லாம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் you people know we already discussed in society paper 2, so if people can study. Then recently Rajiv Kumar was appointed as a new election commissioner, not chief election commissioner, election commissioner. The election commissioner பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்தவரை இட்ஸ் ஆர்டிகல் 324 மூலமாக we having an election commission, and the election commission has the right to conduct the elections of Rajya Sabha, Lok Sabha, president's election, vice president election எல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெயினாக பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன், லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறது we having a state election commission that is different from this commission. அப்புறம் லைக் the election commissioners பொறுத்த வரைக்கும் there will be a chief election commissioner, all are appointed by the president. இந்த election commissioners இல்லைனா chief election commissioner ஒரு ஆள் தான். election commissioners எவ்வளோ வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். The president has the authority to time he can fix it. Chief election commissioner will be one. இப்போ கரண்டாக 3 members are there, chief election commissioner and 2 election commissioners. எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தான், ஈக்குவல் சே வில் பி தேர், சேலரி. ஆனால் அந்த டிக்னிட்டி போஸ்ட்டில் மட்டும்தான் 1 person will be called as வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா அதிகாரத்தில் மூப்பு அடிப்படையில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்ற பேர் இருக்கும். அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர் ஆஃப் கமிஷன் வந்து பிரசிடென்ட் will appoint this சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் தென் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். டென்யூர் எடுத்தினா 6 years, அப்புறம் 65 years ஆஃப் ஏஜ். சேலரி எல்லாமே கொடுக்குற ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவலாக. ஸோ ஆல் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் will have the equal say. நான் சொன்ன மாதிரி they can be resigned எனி டைம், அவங்க பதவியை விட்டு ரிசைன் பண்ணிக்கலாம். and then chief election commissioner can be removed same as the supreme court judge remove பண்ணுற மாதிரி, which means 2/3 majority both the houseல பாஸ் பண்ண அப்புறம் president sign பண்ணால் மட்டும்தான் it will be like considered as a removal process. So he won't hold the office during the pleasure of the president. சரியா? ஆனால் மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பை த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும், தட் இஸ் மேண்டேட்ரி, பிரசிடென்ட் வில் ரிமூவ் இட். சரியா? லிமிடேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாது, டேர்ம்ஸ் கிடையாது. ரிட்டையருங்க அப்புறம் எந்த ஜாப் வேணால் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம். தெர் இஸ் நோ டிபாரிங், சிஏஜி மாதிரி இவங்க எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டோரியல் ஏரியாஸை தீர்மானிக்கிறது டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் அடிப்படையில், எந்தெந்த கான்ஸ்டிடுவன்சி பிரிக்கிறது, சிம்பிள் அலாட் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ், மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ எலெக்ஷனை வந்து ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக எலெக்ஷன் நடத்துறது. ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா தே ஆர் அட்வைசர் டு தி பிரசிடென்ட், விச் மீன்ஸ் போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் யாராச்சும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னா தே வில் ரெக்கமெண்ட். அது மாதிரி எலெக்ஷன் டைம் பீரியடில் அவங்க வந்து யாராச்சும் அவங்க ஒபே பண்ணலை, அவங்களோட கணக்குகளை எல்லாம் சப்மிட் பண்ணலை, தே ஹாவ் த ரைட் டு டிஸ்குவாலிஃபை தோஸ் பர்சன் டு. சரியா? தென் 7th நியூஸ், நமத் பாஷா கேரளா, சமகர சிக்ஷா கேரளா அப்படின்ற ஸ்கீமில் தே ஆர் இன்ட்ரடியூசிங் மதர் டங் மூலமாக ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு வந்து இருளர் கம்யூனிட்டி 2-3 கம்யூனிட்டி தே ஆர் வெரி பேக்வேர்ட் இன் கேரளா. அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ் வந்து 12 வரைக்கும், கிளாஸ் 12 வரைக்கும் அவங்களோட சொந்த லாங்குவேஜில் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்கறதுக்குமான இனிஷியேட்டிவ் தான் இந்த இனிஷியேட்டிவ். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நவ் அட்டெண்டிங் தி ஆன்லைன் கிளாஸஸ் இன் தேர் ஓன் லாங்குவேஜ், தட் இஸ் இருளா, முடுக்கா அண்ட் தென் குரும்பா ட்ரைப்ஸ். தே ஆர் வெரி பேக்வேர்ட் பீப்புள் இன் தி கேரளா. குரும்பா ட்ரைபை பொறுத்த வரைக்கும் மலை புலையன்ஸ், ஹில் புலையன்ஸ், அப்புறம் பம்பா புலையன்ஸ்னு பேர். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அவங்களது வேக்ஸ் எடுக்கிறது, டர்மரிக், ஜிஞ்சர் அண்ட் தென் கேடமான்ஸ். அப்புறம் ஆர்ட் ஆஃப் பாடி டேட்டூஸ் வரைகிறது அவங்களோட கலை. அப்புறம் மேட்ஸ் பண்ணுறது. ரிலீஜியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமல் ஒர்ஷிப் இவங்களோடது. அப்புறம் பிளான்ஸ், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை ஒர்ஷிப் பண்ணக்கூடிய சிஸ்டம். அப்புறம் இருளர் ட்ரைப், தே ஆர் மெயின்லி அக்ரிகல்ச்சரலிஸ்ட், ஃபார்மர்ஸ், பேடி க்ரோ பண்ணுற, ராகி, தால், பிளான்டேஷன், சில்லிஸ் எக்ஸெட்ரா. ஹிந்து ஒர்ஷிப்பில் விஷ்ணு, தட் இஸ் ரங்கசாமி அண்ட் த சிவா வித்தவுட் டிஃபரன்ஷியேஷன் தே இஸ் டு ஒர்ஷிப். அப்புறம் அனிமல் ஒர்ஷிப் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் தென் முதுகார்ஸை பொறுத்த வரைக்கும், யூபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தே ஒன்ட் ஆஸ்க் இன் டீப், பட் தே வில் ஆஸ்க் த ட்ரைபல் கம்யூனிட்டி பிலாங்ஸ் டு விச் பிளேஸ்.
நியூஸில் அதிகமாக வரும்போது தே வில் ஆஸ்க் முதுகர்ஸ் அப்படின்றவங்க எங்கே உள்ளவங்க அப்படின்ற கேட்பாங்க. தே ஆர் ஆல்சோ ஃப்ரம் கேரளா. ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷன் வந்து ஃபுட் கேதரர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ். ரிலீஜியன் ஹிந்துயிசம், வர்ஷிப் காட் சிவா. சரியா? தென் 8th நியூஸ் வந்து இந்தியன் பிசான். ஸோ லைக் கர்நாடகா ஏரியாவில் நீல்கிரி ஏரியாவில் இது இருக்கும். இட்ஸ் அ நேட்டிவ் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ். நாகர்கோலே லைக் வைல்ட் லைஃப் சாங்சுரி அந்த நேஷனல் பார்க்கில் இதோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ஐயூசிஎனை பொறுத்த வரைக்கும் வல்னரபிள் கேட்டகரி, இதோட போச்சிங் அதிகமாக இருக்குது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இன்க்ளூடட் இன் ஷெட்யூல் 1 அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1978 பொறுத்த வரைக்கும். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சர்வே கண்டக்டட் இன் நீல்கிரி ஃபாரஸ்ட் டிவிஷன். இது அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் போச்சிங் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஃபுட் ஸ்கேர்சிட்டி, ஹேபிடேட் லாஸ், ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். And then first time Dragonfly Festival was conducted in Kerala. That's why it was in news. Tumbo Mahavatsvam அப்படினு பேரு. It was conducted by Kerala government jointly by WWF, அப்புறம் Indian State Unit and Society for Odonate Studies. சரியா? ஸோ ட்ராகன்ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவில் அதிகமாக நீல்கிரி ஏரியா, வெஸ்டர்ன் கட்ஸ் ஏரியாவில் அதிகமான பாப்புலேஷன். இட்ஸ் அ பயோ இண்டிகேட்டர். காலங்களை இதோட இண்டிகேட்டர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப அழியுது அப்படின்னா இட் இஸ் த்ரெட்னிங், பயோடைவர்சிட்டிஸ் அண்டர் த்ரெட்னிங் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது லைக் இதை பற்றி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் வெபினார்ஸ் லைக் அப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கண்டக்டட் இன் தோஸ் ஏரியாஸ். தென் ஹரித் பாத் மொபைல் ஆப்ன்றது இட்ஸ் அ க்ரீன் ஆப் தான். நேஷ்னல் ஹைவே வந்து க்ரீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இப்போ நிறைய மரங்களெல்லாம் நடுறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி சேஃப்கார்ட் பண்ணப்படுது, அந்த கான்ட்ராக்டர்ஸ் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறாங்கன்ற லைக் மந்த்லி அப்டேட்ஸ் வில் பி மேட் இன் தட் ஆப். ஸோ சிட்டிசன்ஸும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல். தென் சேல் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இப்போ பீகாரோட எலெக்ஷன்ஸ் வர்றதுனால எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இப்போ அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் தே ஆர் கோயிங் டு சேல் via State Bank. State Bank it is a like implementing agency. இப்போ இது வரைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் அதுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எலக்ட்ரல் லைக் பார்ட்டிஸுக்கு நம்ம லைக் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா we can donate via this. Electoral bonds is a financial instruments. 1000லேருந்து 10,000, 1 lakh, அப்புறம் 10 lakh, 1 crore எவ்வளோ வேணால் டொனேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆத்தரைஸ் டு டூ இட். சரியா? வேறு பேங்க்ஸ் அலோவ் பண்ணலை. செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அடிப்படையில் ஸோ யார் வேணால் இதுக்கு வந்து சிங்கிள் பர்சன், கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆர் லைக் ஜாயின்ட் பீப்புள் தோஸ் பீப்புள் கேன் டொனேட் இட். ஆனால் 1000க்கு மேலே டொனேட் பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் டு கோ ஒன்லி பை தி எலக்ட்ரல் பாண்ட்ஸ். அது கண்டிஷன்ஸ். Electoral bond transaction பொறுத்த வரைக்கும் the accounts will be provided for the political parties. The account will be scrutinized by the Election Commission of India. அப்புறம் பர்ச்சேஸ் யார் வேணால் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஐடென்டிட்டியெல்லாம் கொடுக்க தேவை கிடையாது. நீங்கள் வாங்கும்போது அந்த பேங்க்ஸுக்கிட்ட சொல்லுவீங்க we are going to purchase. ஸோ person பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா you will know, the banks will know who purchased. KYC norms will be there. அதே மாதிரி யாருக்கிட்ட கொடுக்குறீங்கன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. 15 days டைம் பீரியட் அதுக்குள்ளாடி தே ஹாவ் டு சேஞ்ச் இட். சேஞ்சுன்னா அதை பணமாக மாற்றிக்கணும் அந்த பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பாண்டை நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்றது அந்த பேங்க்குக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த கட்சிக்கிட்ட கொடுக்குறீங்க அந்த கட்சிக்கு தான் தெரியும் நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. எலெக்ஷன் கமிஷனர் வில் நாட் அவேர் அபவுட் தோஸ் திங்ஸ். ஆனால் இது வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இந்த டிரான்சாக்ஷனை பிளாக் மணி இல்லாமல் கொண்டு வரதுக்காக இந்த இனிஷியேஷன் வில் ஹெல்ப். But controversials are there. சரியா? So anonymity. So election like Supreme Court 2019 they gave a verdict which means like election அந்த கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டொனேஷன் வாங்கியிருக்காங்கன்னு they have to disclose. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 19(1) சப்கிளாஸ் A அது அடிப்படையில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்மளை ரூல் பண்ணக்கூடிய எலக்ட்ரல் பார்ட்டிஸ் அந்த பார்ட்டிஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்களா, எவ்வளோ டொனேஷன் வாங்குறாங்க, ஹவு தே ஆர் ஒர்க்கிங் அப்படின்றது, அவங்க வாங்கக்கூடிய டொனேஷன்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியாத லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹர்ட்டிங் அவர் ரைட்ஸ். சரியா? தட் டிஃபீட்டிங் த டிரான்ஸ்பரன்சி ஐ ஹவ் டோல்ட். The opacity is there. Channel of black money can be invested via this.
அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 12th நியூஸ் வந்து பியூரோ ஆஃப் லைக் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்கனவே பைப்டு வாட்டர்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இப்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே ரொம்ப பொல்யூட்டட் பைப்டு வாட்டர் கொடுக்கக்கூடிய சிட்டி வந்து டெல்லி மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இந்தியாவிலையும் டாப் தான். ஸோ அதனால் எல்லாருக்குமே யூனிஃபார்மாக ஒரு குவாலிட்டி வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும். அதுக்கு BIS நார்ம்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்டர் தி சென்ட்ரல் ஜல் ஜீவன் மிஷன். 2024 we have to provide every household with free pipeline connections. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே 24 hours சப்ளை கொடுக்குறது, அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த கஸ்டமர் அண்ட் கஸ்டமர் ஃபோக்கஸ் அது கொடுக்குறது, குவாலிட்டியாக கொடுக்குறது. இந்தியன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நேம்டு ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 10,500 தான் அதோட ட்ரீட்டட் வாட்டர் ஸ்டாண்டர்ட். அது கீழே யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா தே வில் பி ஃபைன்ட் அண்ட் தே வில் பி சார்ஜ். இந்த ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஹெவி மெட்டல்ஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அர்சனிக் அப்புறம் லைக் யுரேனியம் கண்டென்ட் எல்லாம் தண்ணியில் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் மீட்டரிங் ஏரியா வந்து ஒரு மீட்டரிங் ஏரியா வைக்கிறாங்க, அதன் மூலமாக லீக்கேஜஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதான் இது ஹெல்ப் பண்ணால் கண்டக்டிங் வாட்டர் லைக் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதன் மூலமாக பீப்புளுக்கு ப்ராப்பரான தண்ணி போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். 2024 தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் எவ்ரிவேர். சரியா, ஜல் ஜீவன் மிஷன் தான் இதோட மெயின் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. தென் பெருப்பியா ஃபோல்க் ஆர்டிஸ்ட், இப்போ COVID-19 ஃபோல்க் ட்ரெடிஷன் தேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு குரூப் வந்து பெருப்பியாஸ் அப்படின்றவங்க. ஸோ தே யூஸ் டு பர்ஃபார்ம் அந்த ராமலீலா லைக் அந்த ஃபங்க்ஷன்ஸை ராமாவோட ஸ்டோரியை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குரூப்ஸ் தான். வி ஹேவிங் லாட் ஆஃப் அட் ஃபோல்க் ஆர்ட்ஸ். தமிழ்நாடை பொறுத்தவரை வி ஹேவிங் தெருக்கூத்து, அதே மாதிரி யாஷ் கங்கா கர்நாடகாவில், கிருஷ்ணாட்டம், கூடியாட்டம், முடியாட்டம் கேரளாவில், தமாஷா மகாராஷ்டிரா, தசவதார் கொங்கன் அப்புறம் கோவா ரீஜியனில், பனோரா தட் இஸ் இன் அசாம், மார்ச் அப்படின்றது மத்திய பிரதேஷில், ஜத்ரா பெங்கால், பவாய் குஜராத், நாட்டுக்கானி உத்தரப்பிரதேஷ், பாண்ட் பாந்தர் வந்து காஷ்மீரில். ஸோ தீஸ் ஆர் தி லைக் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ். இது கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் 14th இன்க்ளூஷன் ஆஃப் டிசேபிள்ட் இன் தி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. அவங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் செப்பரேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக ஃப்ரீ ரேஷன்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க 5 kg வரைக்கும். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக 5 kg வீட் ரைஸ், அப்புறம் சப்சிடைஸ்ட் 5 kg கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் 1 kg ஆஃப் பல்ஸ் அண்ட் ஃபார் ஃப்ரீ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்தோதயா அன்ன யோஜனா மூலமாக 35 kg வரைக்கும் ரைஸஸ் வந்து வெரி புவர் பீப்புளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் டார்கெட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் மூலமாக. ஸோ இதில் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். 10 September 2013 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். 75% ரூரல் பாப்புலேஷன், 50% அர்பன் பாப்புலேஷன் இஸ் கவர்ட் அண்டர் தி டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். எலிஜிபிலிட்டி வந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ், வெரி புவர் கேட்டகரி. அந்தோதய அன்ன யோஜனா கேட்டகரியில் இருக்கிற பீப்புளும் இது கீழே வருவாங்க. 5 kg ஆஃப் ரைசஸ் வில் பி ப்ரொவைடட் ₹3. அப்புறம் வீட் வந்து 2 per kg, அப்புறம் 1 kg வந்து கோர்ஸ் கிரைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, அந்தோதய அன்ன யோஜனா December 2000 இட் வாஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன். 35 kg பிலோ பாவர்ட்டி லைன் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து லேண்ட்லெஸ் கேட்டகரி பீப்புள், லேபரர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, ரொம்ப புவர் primitive tribal groups, இவங்களுக்கு எல்லாமே 35 kg வரைக்கும் ரைசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 3 days current affairs. Now the time for the MCQ. Daily current affairs MCQ 24th August 2020. First question, with reference to the Prime Minister's Employment Generation Program PMEGP, which of the following are correct? Statement number 1, it is a centrally sponsored scheme which aims at employment generation. Statement number 2, Khadi Village Industries is the implementing agency at the national level of the scheme. Choose the correct option from the codes given below. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2, with reference to the National Cadet Corps, that is NCC, consider the following statements. Statement number 1, the NCC falls under the purview of Ministry of Home Affairs. Statement number 2, it was formed in 1976 on the recommendation of Swaran Singh Committee. Which of the statements given above are correct? These are not correct, sorry. Options are A, one only, B, two only, C, both, D, neither.
Question number 3. Which of the following initiatives have been launched to promote women in science? Statement number 1, Vigyan Jyoti scheme. Statement number 2, Gati scheme. Statement number 3, Kiran scheme. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2 and 3 only. Question number 4, consider the following statements. Statement number 1, India and Israel signed a cultural agreement that outlines a 3-year program of cooperation to further strengthen their strategic bilateral relations. Statement number 2, the program of cooperation between India and Israel for the years 2020-23 is based on the cultural agreement signed between them on May 18, 2016. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, which of the following city has won the title of the cleanest city of India under Swachh Sarvekshan 2020? Options are A, Kochi, B, Delhi, C, Puri, D, Indore. Question number 6, Teesta river flows through which of the following states? Statement number 1, that is Sikkim. Statement number 2, that is West Bengal. Statement number 3, Arunachal Pradesh. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 1 and 2 only. Option C, 2 and 3 only. Option D, 1, 2 and 3 only. Question number 7, with reference to area, that is Atal Research Innovation Institution rankings irundhuchu illaya. Consider the following statements. Statement number 1, it is an initiative of the Ministry of Education. Statement number 2, it focuses on innovation and entrepreneurship development in higher education institutions. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 8, with reference to the National Recruitment Agency, consider the following statements. Statement number 1, the Union Cabinet has given its approval for creation of National Recruitment Agency, paving the way for a reform in their recruitment process for central government jobs. Statement number 2, it will conduct a common eligibility test to screen shortlist candidates for Group A, Group B, Group C, that is non-technical posters. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 9, with reference to the Guru Granth Sahib, consider the following statement. Statement number 1, the first Prakash Parb Utsav marked the installation of Guru Granth Sahib in Harmandir Sahib, also known as the Golden Temple, in 1604. Statement number 2, Guru Granth Sahib is written in Devanagari script. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 10, with reference to the Constitution of India, consider the following statements. Statement number 1, Article 16 of the Constitution, which guarantees equal treatment under law in matters of public employment, prohibits the state from discriminating on grounds of place of birth or residence. Statement number 2, Article 16, Class 3 of the Constitution provides exception by saying that the state legislature may make a law prescribing a requirement of residence for jobs in a particular state. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.